ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டை பப்ஸு பட்டர் இல்லாமல், ஓவன் இல்லாமல், பேக்கிங் பொடி ஒன்றும் இல்லாமல் நம்மளோட பேக்கரி ஸ்டைலு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இது 4 பப்ஸு செய்கிறதுக்கு ஒரே ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இது 4 அளவுக்குள்ளது. இன்னும் கொஞ்சம் உப்பு மாத்திரம் ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய குழிக்கரண்டியில் எண்ணெய், நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வேண்டாம், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கையில் இப்படி பிசுறி விட்டால் எண்ணெய் எல்லா இடத்துலையும், உப்பும் எண்ணெய் எல்லா இடத்துலையும் படும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி, ஃபுல்லாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அது நம்ம சப்பாத்திக்கு மாவு பருத்துறோம்ல, அது மாதிரி பிசைஞ்சு வைங்க. அதுக்கு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் தடவி அப்படியே ஒரு துணி, நல்ல ஒரு நீட்டான துணி போட்டு மூடி வைங்க. அது அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பப்ஸ்குள்ளே மசாலா செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுக்கலாம். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும், இல்லைன்னா கொஞ்சம் உப்பு, தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்கிக்குங்க. ரொம்ப மொறுமொறுன்னு ஆக்க வேண்டாம், கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி லேசாக வதக்கிக்குங்க. இந்த சமயத்தில் லேசாக வதங்கின பிறகு ஒரு அரை டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் லேசாக வதக்கிக்குங்க. வதக்கிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதே மாதிரி 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி ஆடுங்க. பின்ன கொஞ்சம் கரம் மசாலா பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு வேறு பாத்திரத்தில் அது நமக்கு மாற்றி, அதை ஆற விட்டுட்டு வேறு பாத்திரத்தில் நமக்கு மாற்றி வச்சுக்கலாம். மேலே வாசத்துக்கு கொஞ்சம் மல்லி இலையும் தூவி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்சுக்கிற மாவை திறந்து பார்க்கலாம். பார்த்துட்டு அது அந்த இப்போ நல்லா பிசைஞ்சு ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிட்டு அது 3 பங்காக இல்லாட்டி 4 பங்காக எடுத்துக்கோங்க. நான் 3 பங்காக தான் எடுக்கிறேன். 3 பங்காக எடுத்து ஒரு பங்கு எடுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் மைதா மாவு அது மேலே டஸ்ட் பண்ணி சப்பாத்தி பருத்துற மாதிரி பருத்திக்குங்க. நல்லா ரவுண்டாக, மேக்ஸிமம் நல்லா ரவுண்டாக பருத்திக்குங்க. நல்லா மாதிரி. அதுக்கப்புறம் பருத்தின பிறகு அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் அதே மேலே கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாமത്തെ சப்பாத்தி நான் பருத்துறேன். அதே மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைதா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இதே மாதிரி சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக பருத்திக்குங்க. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி கொஞ்சம் அதுக்கு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் தடவுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கை கொண்டு நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மைதா மாவு தூவுங்க. தூவி போட்டு பருத்தி வச்சுக்கிற மாவை வேறு சப்பாத்தி அதுக்கு மேலே அடுக்கி வைங்க. அதே மாதிரி 3 சப்பாத்திகளும் இந்த மாதிரி எண்ணெய் போட்டு மேலே டஸ்ட் பண்ணி, இந்த மைதா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு 3 ஒன்றா மேலே வச்சுட்டு நல்லா பருத்துங்க. அதை இப்போ பாருங்கள், 3 ஒன்றா வச்சு மேலே வச்சுட்டு நல்லா கை கொண்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு நல்லா பருத்துங்க. நல்லா நீட்டமாக பருத்திட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ, ரொம்ப சன்னமாக வேண்டாம், கொஞ்சம் ஒரு மீடியம் திக்னஸ் வர்ற மட்டும் நல்லா இந்த மாதிரி நீட்டாக பருத்திட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னர்ஸ் எல்லாம் வெட்டி விட்டுருங்க. அதாவது ஸ்கொயராக கிடைக்கிற மாதிரி, ரெக்டாங்கிளாக கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்துருங்க. நம்ம எவ்வளோ வாட்டி இந்த மாதிரி நல்லா பருத்தி விட்டு 2வது எண்ணெய் தடவி 4ஆக மடக்கி 2வது பருத்தி, இந்த மாதிரி 3 வாட்டி செஞ்சனாக்கா நல்லா பப்ஸ் நல்லா எதிரில் நல்லா வரும். இப்போ பாரு, இப்போ 4 பக்கமும் நான் கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை 4 பீஸாக கரெக்டாக எடுத்துக்கோங்க.
இப்போ 4 பப்ஸ் உள்ள அளவு தானே சொல்லியிருக்கிறேன். அப்போ அது மாதிரி இந்த மாவை நீங்கள் இந்த ஷீட்டை நீங்கள் 4ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த திக்னஸ்க்கு தான் நான் பரத்தியிருக்கேன். ரொம்ப திக்காமல் ரொம்ப சன்னமாகவும் இல்லை, இந்த திக்னஸ்க்கு நான் பரத்தியிருக்கிறேன். இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த ஆனியன் மசாலாவை அது கூட 4 பங்காக வச்சு அதில் ஷீட்டில் வச்சு நம்ம ஏற்கனவே முட்டை வேக வச்சுருக்கிறேன், அதை 2 கட் பண்ணியிருக்கிறேன். அப்போ அந்த முட்டையை அதுக்கு மேலே நான் வச்சுருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த மாவோட 4 பக்கமும் தண்ணி போட்டு ஒட்ட வைங்க. தண்ணி போட்டால் கொஞ்சம் இலகுன மாதிரி வரும். இப்போ அந்த 2 கார்னரையும் நான் மடக்கிற மாதிரி மடக்கிங்களேன். இந்த மாதிரி 4 பக்கமும் 2 கார்னரையும் ஒன்றா வச்சு அந்த கார்னர் இந்த கார்னர் ஒன்றா வச்சு ஒட்ட வச்சுருங்க. நல்லா ஒட்டாட்டி நம்ம ஹீட் பண்ணும்போது அது பிரிஞ்சு வந்துடும், சிலப்போ அது பிரிஞ்சு வரும். அதனால் நல்லா தண்ணி போட்டு ஒட்ட வச்சுக்கோங்க. இது மாதிரி 4 பப்ஸ் இதே மாதிரி ஒட்ட வச்சுக்கோங்க. இப்போ 2வது பப்ஸு நான் ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் 4 பக்கமும் தண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா கம் வர மாதிரி வச்சுட்டு நல்லா 4 பக்கமும் இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கோங்க. இப்போ 4 பப்ஸையும் ஒட்ட வச்சுட்டேன். ஒரு பிளேட் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் அதுக்கு மேலே தடவிக்குங்க. தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த 4 பப்ஸ் இது மாதிரி வைங்க. வச்சுட்டு ஒரு முட்டை அடிச்சிருக்கிறேன், உடச்சது மாதிரி அடிச்சுட்டு அதுக்கு மேலே ப்ரெஷ்ஷு போட்டு மேலே ஃபுல்லாக தடவுங்க. அதை தடவுனா தான் நமக்கு அதே மாதிரி கலரில் ப்ரௌனிஷ் கலராகவும் நல்ல மொறுமொருண்டு பப்ஸு கிடைக்கும். அதனால தான் இந்த முட்டையை நம்ம இதை மேலே தடவுறோம். இப்போ 4 பப்ஸையும் இந்த மாதிரி முட்டை அது மாதிரி நல்லா அடித்து மேலே தடவிக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இங்கே தடவுக்கு முதல்ல நான் ஒரு பாத்திரம், அதாவது குக்கர் எடுக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி அடிகனமான உள்ள பாத்திரத்தை கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடான பிறகு நம்ம வச்சுக்கிற பப்ஸ் அதுக்குள்ளே வைங்க. வச்சு சின்ன தீயில் நான் ஒரு 45 மினிட்ஸ் இருந்துச்சு நான் வேக வைக்கும் போது. அதுக்காக மெல்ல திறந்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா சூப்பராக நம்மள்ட்ட பப்ஸு பேக்கரி ஸ்டைலில் அதே மாதிரி மொறுன்னு நல்லா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஓவனும் வேண்டாம், பட்ரு யூஸ் பண்ணலை, பேக்கிங் பவுடர் ஒன்றும் யூஸ் பண்ணலை. ஆனால் அதே மாதிரி டேஸ்ட்டில் நல்ல சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.